பொழுது ஆமாம் என்னுடைய பாதத்தை பணிந்து ஆமாம் சாமியை ஆசீர்வாதம் செய்யுங்கள் என்று ஆமா பணி வன்புறுத்தி கேட்கிறது. ஆமா இந்த பெண்ணுக்கு நம்ம என்னடா தரணும்? ஐயோ வீட்டையா குருநாதா மாடு கொடுத்தால் வித்து விடுவார்கள், வித்து விடுவாள். சொத்தை கொடுத்து அனுமானம் போட்டு திரு போடுவார்கள். ஆமா பொன் நெய்ய போட்டால் கொண்டு அது அனுமானம் வச்சு விடுவார்கள். உண்மைதான் சிசியா. மாடு நகர் சொத்து கொடுத்தால் எது உதவாது. ஆமாம் நம்ம நிலைக்கு வேணுமானால் 7 தலைமுறையாக நம்ம பேர் அப்படியே நிலைக்கணும்னா இருவரும் சேர்ந்து ஒரு புள்ள கொடுத்துருவோம். தேவண்ணா எத்தனையோ பத்தி பார்த்தீங்க எல்லாருமே நீங்க புள்ள கூட சாமி சொல்லிக்கிறாங்க. ஆனா பாத்தி அந்த காலத்து ஏழையே 2 பேரும் சேர்ந்து கொடுக்கலாமா? ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் அது ஆசீர்வாதம் பெருவாழ் வாழ வேண்டும். சுவி பாபா குருநாதா பலமனம்பா குருநாதா பலமனம்பா எப்படி ஆசீர்வாதம் கொடுத்துக்கிறாரு? என்ன ஆசீர்வாதம் கொடுக்கறது? எப்படிமா ஒரு பொம்பளைக்கு ஒரு ஆம்பளை ஆசீர்வாதம் கொடுத்தா என்னன்னு கொடுக்கணும்? சுகமா வாழுமா, சந்தோஷமா வாழு ஆமா அப்படின்னு ஒரு வார்த்தையில முடிக்கிறது. சரி ஆசீர்வாதம் 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 பெண்ணே உனக்கு ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் மாங்கல்யம் தரித்து மகராசியாய் வாழ்வாய் 16 பெற்று நீ பெருவாழ்வாய் வாழ்வாய். யாரு கொடுக்க வேண்டியான வார்த்தை? மிண்டுகாரன் கொடுக்கிறது. ஆம்படி வீட்டுக்காரர் கொடுக்க வேண்டிய வார்த்தை. அதனால இவர்தானே அவருதானே இவரு. எனக்கு ஒரு சந்தேகம், இவர் ஆசைக்கிற அடங்குது, அதனாலதான் இந்து ஆசீர்வாதம். நம்மள கண்ணா வாங்காத இருப்பாங்களா? அதனால இவரை எங்க கொண்டு போகணும்? போயிடலாம். பரவாயில்ல தேவனா நேரம் வீட்டுக்கார குடிக்கிறதா இருந்தா இல்லம்மா அவருக்கு அது வந்தாலே அலர்ஜி ஆகிறதுல குடிக்கிறோம். அவ்வளவு தூரத்துல வந்தாலே ஓடி ஐயா வாரும் ஐயா